இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் விடுதலை பயணம் நூலிலிருந்து மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போன கதையை சொல்ல வந்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதோட முன்னாடி பாட்டெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லைன் கரெக்டாக கண்டினியூட்டியே செட் ஆயிரும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுவார், நீங்கள் இந்த பாஸ்கா கொண்டாடுற இந்த மாதம் உங்களுக்கு எல்லா மாதத்துலேயும் சிறந்த மாதம். அப்புறம் ஆண்டில் உங்களுக்கு இதுதான் முதல் மாதம் அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும், அவங்க இந்த மாதம் 10வது நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடுன்னு தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் ஒரு ஆட்டை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது, ஆள் கம்மியாக இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து ஒரு ஆடு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த ஆடு குறை இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஊனம் உடம்புல காயம் எதுவும் இல்லாத ஆடாக இருக்கணும், ஒரு வயசு நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் அதை நீங்கள் 14 நாள் வச்சு வளர்க்கணும். வளர்த்துட்டு ஒரு மாலை அந்த 14 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சாயங்கால நேரத்தில் அதை இஸ்ரேல் மக்கள் எல்லா மக்களுமே ஆடு வளர்த்துருக்கணும். அவங்க எல்லாருமே அந்த ஆட்டை வெட்டி அந்த ஆட்டோட ரத்தத்தை எடுத்து செவரில் தேய்க்கணும். வெளியில் கதவு நிலவில் தேய்ச்சிட்டு அடுத்து அந்த இறைச்சியை நீங்கள் நைட்டே சாப்பிட்றணும். ஆனால் அதை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை இதோடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். அதை பச்சையாக தண்ணியில் வேக வச்சு உண்ணாமல் தலை கால் அதோட உடம்பு ஃபுல்லாக நெருப்பில் வாட்டி அதை சாப்பிட்ணும். அதில் எதையும் நீங்கள் விடியற் காலையில் வச்சுருக்கக்கூடாது. அப்படியே மிஞ்சி போச்சுன்னா அதை நெருப்பில் தான் சுட்டரிக்கணும், சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதை உண்ணும்போது இடையில் கச்சை கட்டிக்கணும். அப்புறம் காலில் செப்பல் காலணி போட்டிருக்கணும். அப்புறம் கையில் கோல் பிடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். இது ஆண்டவரோட பாஸ்கா. அது இன்னைக்கு நைட்டு எகிப்திலேருந்து ஆண்டவர் நாடெங்கும் போய் எகிப்து நாட்டு மக்களோட விலங்குலேருந்து அவங்கள வீட்டு அடிமையிலேருந்து அவங்களோட எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிச்சிடுவார். அதுக்காகத்தான் அந்த இஸ்ரேல் மக்கள் வீட்டுக்குள்ளே அந்த இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆட்டோட ரத்தத்தை வீட்டு வாசல் நிலவில் தேய்ச்சி வைப்பாங்க. அது அடையாளம், இதுதான் உங்கள் வீட்டுக்கு அடையாளம். நான் இந்த முதல் பாஸ்கா இதுக்காக நான் கடந்து போகிறப்போ இந்த ரத்தம் தேய்க்காத வீட்டுக்குள்ளே எகிப்தியர் வீடுன்னு அடையாளம் கண்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதை மோசே இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் அறிவிச்சிருவார். இன்னொன்று இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள், அதாவது ஆண்டவரோட விழா. நீங்கள் தலைமுறையாக அதை நீங்கள் கொண்டாடி தான் ஆகணும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் உண்ணணும். முதல் நாளில் கடைசி அந்த 7வது நாள் வரை புளிப்பில்லாத மாவு தான் நீங்கள் பயன்படுத்தணும். புளிப்புள்ள மாவு அப்பத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். புளிப்பில்லாத அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி அந்த எகிப்து நாட்டில் இருந்து இவ்வளோ மக்களை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். இதுதான் கடைசியாக அவர் பண்ணுற அந்த தலைமகன் சாவாரி நடத்துவார். நடத்தினோடனே அந்த எகிப்து மக்கள் எல்லாம் பயந்து போய் இவங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் வந்திருக்காது. அதில் எல்லோரும் பயந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் இன்னைக்கு நைட்டாகவே நீங்கள் கிளம்பிடுங்க, இங்கே யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு அந்த ஒரு பேர் அழிவு மாதிரி ஆயிரும். அப்படி தான் முதல்ல அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து வெளியேறுவாங்க. அது அப்புறம் மோசே இஸ்ரேல் பெரியவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் இந்த பாஸ்கா விழா இங்கேருந்து நீங்கள் வெளியே போனதுக்கு பிறகு நம்ம ஆண்டவர் நமக்காக வாக்களித்த அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு இந்த வழிபாடை நாம் நிறைவேற்றணும். இது நம்மளோட தலைமுறையில் வர நம்ம குழந்தைங்கள் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஆண்டவரோட பாஸ்கா. இது எகிப்தியரை சாகடித்தப்போ எகிப்திலேருந்து இஸ்ரேல் மக்கள் வீடுகளை கடந்து போய் நம்ம வீட்டை மீட்பளித்தார், முதல் மீட்பு, அதான் முதல் பாஸ்கா அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்திலேருந்து வெளியேறிடுவாங்க. இந்த தலைமகன் சாவு ஆனதுக்கு பிறகு பார்வோன்லேருந்து அவன் வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவனுக்கு கைதியாக இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் தலைப்பேரும் இறந்து போயிடும்.
அதனால் அவசரமாக இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவாங்க, நீங்கள் எல்லாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்போது வந்து ஆண்கள் மட்டுமே ஏறத்தாழ 6 லட்சம் பேர் இருந்திருக்காங்க இஸ்ரேல் ஜனத்தில். அது போக பெண்கள், குழந்தைகள் இவங்க லிஸ்ட்டெல்லாம் வரும். அப்புறம் ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து ஒரு படை திரள் மாதிரி அங்கேருந்து எகிப்திலேருந்து மக்கள் வெளியேறி வருவாங்க. ஆக மொத்தத்தில் எகிப்தில் வந்து குடியிருந்து நம்ம இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த வருடங்கள் வந்து 430 ஆண்டு. 430வது வருஷம் முடிகிறப்போ ஆண்டவரோட பலத்தினால மக்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேற செய்வாங்க. அடிமைத்தனத்துலேருந்து முதல் விடுதலை. அது வந்து விடுதலை பயண நூலில் வந்து 12வது அதிகாரத்தில் போட்டிருப்பாங்க. 12வது அதிகாரத்தில் எப்படின்னா 40லேருந்து சொல்லுவாங்க. எகிப்து மக்கள் வந்து 430 வருஷம் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. 430 வருஷம் முடிஞ்சோடனே அவங்கள வந்து அந்த நாட்டிலேருந்து வெளியேற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த மக்களை வெளியேற செய்கிற அந்த நாள் வந்து ஆண்டவர் வந்து விழித்திருந்த இரவு. அது வந்து திருவிழிப்பு விழா கொண்டாட வேண்டிய இரவுன்னு வந்து அந்த விடுதலை பயண நூலில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து முதல்ல மக்கள் வந்து சுதந்திரமாக விடுதலை அடைஞ்சு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு முதல் பாஸ்காவும் கடந்து அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறக்கிற இப்போ இஸ்ரேல் ஜனத்தில் வர்ற தலைப்பேர் அனைத்துமே வந்து ஆண்டவருக்குன்னு அர்ப்பணம் செய்யணும். அது கால்நடையாக இருந்தாலும் சரி, மனுஷராக இருந்தாலும் சரி, அவங்களோட தலைப்பேர் அனைத்துமே ஆண்டவருக்கு உரியது அப்படின்னு சொல்லி மோசேக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது மோசே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இந்த தலைமகன் அர்ப்பணம் முடிஞ்சு அவங்க வந்து எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு முதல் குழந்தை வந்து ஆண்டவருக்குரிய குழந்தை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்து அப்போவே அவர் வந்து மோசே வந்து சொல்லிடுவார். அதுக்கு பிறகு எல்லா மக்களும் விடுதலை அடைஞ்சு வெளியில் கிளம்பி வருவாங்க. எகிப்து நாட்டை விட்டு வெளியில் வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க கானான் தேசத்துக்கு ஈஸியாக போயிட்டாங்களா, அதுக்கிடையில் அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். God bless you all.